தைரியமான ராணி எஸ்தர். சட்டத்திற்கு புறம்பே எனினும் நான் மன்னரிடம் செல்வேன், அழிவதாயின் அழிகின்றேன் என்று கூறியவர். எஸ்தர் பழைய ஏற்பாட்டில் வரும் ஒரு தைரியமான ஞானமுள்ள கடவுளை நம்பிய பெண். அவர் ஒரு சாதாரண யூத பெண். பின் பாரசீக ராஜ்யத்திற்கே ராணியாக கடவுள் அவரை கொண்டு யூத இனத்தையே எவ்வாறு அழியாமல் பாதுகாத்தார். எஸ்தரின் வாழ்க்கையின் மூலம் கடவுள் எப்படி சரியான நேரத்தில் ஒருவரை பயன்படுத்துகிறார் என்பதை பார்ப்போம். இஸ்ரேல் மக்கள் பாபிலோன் மற்றும் பாரசீக ராஜ்யத்தின் கீழ் இருந்த காலம் அது. அந்நேரம் ஆட்சி செய்த பாரசீக ராஜா மன்னர் அகஸ்வேர் மிகப்பெரிய ராஜ்யத்தை ஆட்சி செய்தார். இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரை இருந்த 127 மாநிலங்களை ஆட்சி செய்தார். ஒரு நாள் ராஜா சூசன் அரண்மனையில் இருந்த அனைவருக்கும் பெரிய விருந்து வைத்தார். அப்போது பேரழகியான தன் மனைவி வஸ்தியை அனைவரும் காணுமாறு அவரை மக்கள் முன் வர சொல்லினார். ஆனால் வஸ்தி வர மறுத்துவிட்டார். இதனால் ராஜா கோபப்பட்டு அரசி வஸ்தியை ராணி பதவியிலிருந்து நீக்கினார். ராணி வஸ்திக்கு பதிலாக புதிய ராணியை தேர்ந்தெடுக்க அழகான பெண்களை அழைத்தார்கள். அவர்களில் எஸ்தரும் இருந்தார். அவர் ஒரு யூத பெண். அவரது உறவினரான மொர்தகாய் அவரை வளர்த்து வந்தார். அவருக்கு பாதுகாவலருமாக இருந்தார். எஸ்தரை ராஜாவுக்கு மிகவும் பிடித்ததால் அவர் ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ராஜாவின் முக்கிய அதிகாரியாக ஆமான் இருந்தார். அவன் மிகவும் அகந்தையுள்ளவன். அரச வாயிலில் உள்ள அனைவரும் ஆமானை தலை குனிந்து வணங்கினர். ஆனால் மொர்தகாய் மட்டும் அவனை வணங்கவில்லை. ஏனெனில் யூதர்கள் கடவுளை மட்டுமே வணங்குவார்கள். எனவே ஆமான் கோபப்பட்டு எல்லா யூதர்களையும் கொன்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டான். அவன் அதற்கான உத்தரவையும் ராஜாவை ஏமாற்றி ஒரு சட்டத்தையும் பெற்றான். மொர்தகாய் ஆமான் யூதரை அழிக்க ஒரு சட்டம் இயற்றி அதை நிறைவேற்றப் போவதாக அரசி எஸ்தரிடம் கூறினார். அரசர் முன் சென்று தம் யூத மக்களுக்காக பரிந்து பேசுமாறு மொர்தகாய் அரசி எஸ்தரை வேண்டினார். நீ இதை செய்யவில்லை எனில் யூதருக்கு பிரிதொரு இடத்தினின்று விடுதலையும் பாதுகாப்பும் தோன்றும். ஆனால் நீயும் உன் தந்தை வீட்டாரும் அழிவீர், யார் அறிவார், ஒருவேளை இது போன்ற நேரத்திற்கெனவே நீ அரசியாகி உள்ளாய் போலும் என்றார். இதை கேட்ட எஸ்தர் அனைத்து யூதரும் 3 நாள் இரவும் பகலும் உண்ணாமலும் குடிக்காமலும் நோன்பிருக்க சொன்னார். அவ்வாறே அரசி எஸ்தரும் நோன்பிருந்து கடவுளிடம் வேண்டி ஜெபித்தார். சட்டத்திற்கு புறம்பே எனினும் நான் மன்னரிடம் செல்வேன், அழிவதாயின் அழிகின்றேன் என கூறி 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்து பிறகு ராஜாவை சந்தித்தார். எஸ்தர் ராஜாவுக்கு ஆமானுக்கும் விருந்து வைத்தார். அங்கே அவர் உண்மையை கூறினார். ஆமான் என் இனத்து யூத மக்கள் அனைவரையும் கொல்ல திட்டமிட்டிருக்கிறார் என்றார். ராஜா கோபமடைந்தார். ஆமானை தூக்கிலிட அரசர் உத்தரவிட்டார். மன்னருக்கு நல்லது செய்த மொர்தகாயை தூக்கிலிட ஆமான் நட்டிய 50 முழ தூக்குமரம், அதிலேயே ஆமான் தூக்கிலிடப்பட்டான். எஸ்தரின் தைரியத்தால் யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். மொர்தகாய் உயர்ந்த பதவியை பெற்றார். எனவே ஆண்டுதோறும் அதார் மாதம் 15ஆம் 14ஆம் நாட்களை யூதர் தம் பகைவரின் தொல்லை நின்று விடுதலை பெற்ற நாளாகவும் அவர்களின் துன்பம் மகிழ்ச்சியாகவும் புலம்பல் விழா கோலமாகவும் கொண்டாடப்பட வேண்டும் என்று ஆமான் பூர் என்ற சீட்டை யூதர்களை அழிக்க போட்டான். எனவே பூரிம் என்ற அதன் நினைவாக கொண்டாடப்படுகிறது. எனவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, கடவுள் நம்மை சரியான நேரத்தில் பயன்படுத்துவார். பயம் இருந்தாலும் எஸ்தர் தைரியமாக முன்னேறினார். எனவே தைரியம் முக்கியம். ஜபமும் உபவாசமும் சக்தி வாய்ந்தது. எஸ்தர் முதலில் கடவுளிடம் உபவாசம் இருந்து ஜெபித்த பிறகு மன்னரிடம் சென்றார். அகந்தைக்கு நிச்சயம் முடிவு உண்டு. ஆமானின் ஆணவமும் அகந்தையும் அவனை அழித்தது. மிகவும் தைரியமான எஸ்தர் நான் அழிந்தாலும் பரவாயில்லை, அழிகின்றேன் என தைரியமாக முடிவெடுத்து மன்னரிடம் சென்று பேசி பெரிய யூத இனத்தையே காப்பாற்றுகிறார். தைரியமான ராணி எஸ்தர். கடவுள் உன்னையும் சாதாரணமாக படைக்கவில்லை. எஸ்தரை போல ஒரு பெரிய நோக்கத்திற்காகவே உன்னை வைத்திருக்கிறார். நம்பிக்கையே வாழ்க்கை.